தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் விசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவது. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 25:2, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. அப்போ சில நேரங்கள்ல சில காரியத்தை தேவன் உங்ககிட்ட இருந்து மறைப்பார். ஆனால் ஊழியர் இல்லைன்னா ராஜா எப்படி வேணா எடுத்துக்கோங்க, தேவனுடைய ஊழியர் சில நேரங்கள்ல உங்களுடைய காரியத்தை ஆராய்ந்து பார்க்கணும்னு பார்ப்பாங்க. எல்லா ஊழியர்களையும் நம்பி வாழக்கூடாது. முடிந்தால் எந்த ஊழியரையும் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க, விசுவாசிங்க, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஆனா எல்லாத்தையும் தாண்டி தேவன் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பார்க்கிறாராக இருக்கிறார். உங்களோட வாழ்வையில் மேன்மை வர வேண்டுமானால் தேவன் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் மறைப்பார். அதை நம்பி வாழுங்க. ஆராய்ந்து சில விஷயங்களை ஊழியர்கள் கேட்டுக்கொள்வாங்க. அதை யாருக்கிட்ட என்ன பண்ணாதீங்க, வெளிப்படையாய் சொல்லி வாழாதீங்க, அவர்களை நம்பாதீங்க. தேவனை மட்டும் நம்பி வாழுங்கள். தேவனுடைய காரியங்கள் சில நேரங்கள்ல மறைப்பொருளாக இருக்கலாம். அதுவே உங்களுடைய வாழ்வையில் மேன்மையான காரியங்களை செய்ய வல்லதாக இருக்கிறது. தேவன் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.